Assalamu alaikum. Welcome to Razri Academy. Last classல நாங்க எப்படி practice count செய்யறது அப்படினு பார்த்திருந்தோம். பார்க்காதவங்க இன்ஷால்லா first classையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு second class வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். because எங்களுக்கு நாங்க டிசைனிங் பழகுறேன்னா practice count வந்து கட்டாயம் தேவை. ஓகே, second class நாங்க போவோம். இன்னைக்கு எப்படி நாங்க count holding and basic elements வந்து நாங்க பார்க்க போறோம். இப்போ நாங்க கோன் ஹோல்டிங் வந்து கோனை நாங்க ஒரு நாளும் பென்சில் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கவே கூடாது. அதெல்லாம் வந்து ராங். ஒரு நாளும் அப்படி போட்டா நாங்க வந்து டிசைனிங்கை வந்து நீட்டாவோ அழகாவோ எங்களுக்கு போடலாம். நாங்க வந்து கோன் பிடிக்கும் போது இந்த இரண்டு விரலுக்கும் நடுவுல இந்த கட்டை விரல்னு சொல்லுவாங்க, அந்த விரலால தான் நாங்க வந்து கோனை பிரஸ் பண்ணணும். பாருங்க, இது ரெண்டுக்கும் நடுவுல இதால தான் நாங்க பிரஸ் பண்ணணும். மற்றது கட்டாயம் நாங்கள் டிசைனிங் பழகும் போது மெஹந்தி யூஸ் பண்ணும் போது ஒரு டிஷ்யூவோ இல்லாட்டி காட்டன் கிளாத்தோ வந்து நாங்கள் வைக்கணும். பிகாஸ் நாங்கள் வந்து எந்த டைம் மெஹந்தி போடும் போதும் அதில் டிப்பை வந்து நாங்கள் தொடச்சிட்டு தான் செகண்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் அதோட வந்து நாங்கள் அப்படி போனோம்னா நீட்னஸாக வந்து ஆகிடும். ஓகே, இன்னைக்கு நாங்கள் பேசிக் எலிமெண்ட்ஸ் வந்து இப்போ என்னென்னா தின் லைன்ஸ், திக் லைன்ஸ், ஹொரிசான்டல் லைன், ஸ்டாண்டிங் லைன். ஓகே, தின் லைன் வந்து எப்படி போடுறது? இப்போ மற்றவங்க வந்து எப்படி போடுவாங்க, இந்த இதில் வச்சு இப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இப்படி போட்டாச்சு. இது ஓகேயா? இது வந்து ஓகே, இது ராங். நாங்கள் ஒரு நாளும் வந்து எங்கள் மெஹந்தியோட டிப் வந்து புக்லேயோ இதுலேயோ படவே கூடாது. இப்போ இந்த லைனை பாருங்கள், ஒவ்வொரு பக்கத்தால் வலசெல்லாம் வந்திருக்கு. அப்போ இது வந்து டோட்டலி வந்து ராங். இந்த மாதிரி நாங்கள் போடக்கூடாது. நாங்கள் லைன் போடும்போது இப்படி வச்சோம்னா நாங்கள் கோனை தூக்கணும். தூக்கிட்டு நாங்கள் எப்படி போடுறோமோ அது அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி போட்டுட்டு ஸ்டொப் ஆகும்போது ப்ரெஸ் பண்ணுறத ஸ்டொப் பண்ணிட்டோம்னா லைன் வந்துடும். பாருங்க, மற்றது வந்து கோன் வந்து போடும்போது இந்த லைன் நாங்கள் போடும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி டாட் வச்சுட்டு அதிலிருந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை. அதுவும் வந்து ராங். இந்த டாட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வரும்போது வரக்கூடாது. பாருங்க, இப்போ ப்ரெஸ் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோம், வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறோம், இப்போ ஸ்டாப் பண்ணுறோம், வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி போயிட்டு ஸ்டாப் பண்ண போது ஸ்டாப் பண்ணிட்டோம். பாருங்கள், தின் லைன் எவ்வளோ அழகாக வருதுன்னு. மெஹந்திக்கு வந்து கட்டாயமாக தேவை வந்து இந்த லைன், டாட்ஸ், ஹம்ஸ், பேர்ல் அதில் வந்து நாங்கள் ஸ்ப்ரேல வந்து பழகிட்டோம்னா எங்களுக்கு நாங்கள் பேசிக் மெஹந்தியை வந்து தோன்ற டிசைனை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இந்த லைன்ஸை பாருங்கள், ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் போட்ட லைன்ஸையும் இப்போ நாங்கள் போடுற லைன்ஸையும் வந்து பாருங்கள் இப்படி தூக்கணும். நாங்கள் கை லைன் போடக்குள்ள நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை ஃபுல்லாக தூக்கணும். லைன் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு நிப்பாட்டணும். இப்போ பாருங்கள், இந்த லைன்ஸ் தான் இந்த லைன்ஸ். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது திக் லைன்ஸ். திக் லைன்ஸ் இது வந்து தின் தானே. இப்போ திக் லைன் போடுறதுக்கு நாங்கள் நேராக 4 கோடு போட்டுக்கிறோம். இப்போ பொதுவாக எல்லாரும் என்னது திக் லைன் போடும்போது இப்படி 4 கோடு போட்டாச்சு, நடுவில் இருக்கிறத இப்படி தேய்ச்சாச்சு, வெள்ள முடிஞ்சு மெயின்டி ரைட். ஏன்னா லைன் வந்து திக் லைன் வந்து ரைட். பட் இது டோட்டலி வந்து ராங். நாங்கள் ஒரு நாளும் இப்படி போடவே கூடாது. அது வந்து ராங். நீட்டே இல்லை. லைன் போடும்போது இப்பயும் 4 கோடு நாங்கள் இப்போ போடுறோம் தானே, அந்த மாதிரி போட்டுக்கிறது. இதை நடுவில் ஃபில் பண்ணுறது வந்து நெகட்டிவ் ஃபீலிங்னு சொல்கிறேன். அதை எப்படி ஃபில் பண்ணுறது? இப்போ ப்ரெஸ் பண்ணிகிட்டே போகணும். இப்போ ஸ்டாப் பண்ணுறது. இதுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து பாருங்கள் நீங்களே. இப்போ இன்னொன்று போட்டு காட்டுறேன். நாங்கள் 4 லைன் போடுறது, நேராகவே 4 லைன் நாங்கள் போடுறது.
நடுவில் இருக்கிற 2 லைன் நடுவில் நாங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேயா? இப்போ திக் லைன்ஸ் எப்படின்னு நாங்கள் பார்த்துட்டோம், தின் லைனும் பார்த்துட்டோம். இப்போ ஹொரிசோனல் லைன் பார்ப்போம். இப்போ ஹொரிசோனல் லைன்ன்றது வந்து இப்படி நேராக லைன் போடுறது, நேராக நாங்கள் நேர்கோடு போடுற அந்த மாதிரி நேராக லைன் போடுறது தான் ஹொரிசோனல் லைன்ன்ற. இப்போ பண்ணிட்டு வச்சு நாங்கள் இப்படி நேராக கோடு போடணும். அந்த மாதிரி இப்போ அதில் திக் லைன் போடும்போது நேராக 4 லைன் போட்டுக்கிறது. நடுவில் இருக்கிற 2 லைனையும் வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா ஃபில் பண்ணுறது, நெகட்டிவ் ஃபில்லிங் பண்ணுறது. இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங் நாங்கள் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஹொரிசோனல் லைன் வந்து எப்படி நீட்டாக இந்த நாங்கள் வந்து இது பழகும் போது வந்து எங்களுக்கு சரியாக அந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், தின் லைன், திக் லைன், ஹொரிசோனல் லைன் பழகிட்டோம். ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங் லைன்றது வந்து இங்கேருந்து வலசலாக கோடு போடுறது. பாருங்க, இதுதான் வந்து ஸ்டாண்டிங் லைன்ன்றது. இப்போ ஸ்டாண்டிங்கில் வந்து தின் லைன் போடுவோம். அதை நெகட்டிவ் ஃபீலிங் ப்ரெஸ் பண்ணிட்டே போகணும். இதுதான் ஸ்டாண்டிங் லைன். ஓகே, இந்த தின் லைன் இன்னைக்கு கொஞ்சம் கைப்பற்றுச்சு. தின் லைன், திக் லைன், ஹாரிசான்டல் லைன், ஸ்டாண்டிங் லைன். நான் இப்போ 4 லைன்ஸும் எப்படி போடுறதுன்னு கிளியராக சொல்லிட்டேன். வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க வந்து வீடியோவை பாருங்கள். இல்லாதவங்க வந்து இப்போ கிளாஸில் ஜாயின் ஆகணும்னு சொன்னால் என்னோட யூடியூப் வீடியோவுக்கு கீழே நான் லிங்க் போடுறேன், ஜாயின் ஆகுங்க. இல்லைன்னா கான்டாக்ட் நம்பர் போட்டுறேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. இதில் கிளாஸில் ஜாயின் ஆகிருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் இந்த நான் போட்ட மாதிரியில் ஃபுல்லாகவே தின் லைன், திக் லைன், ஹாரிசான்டல் லைன், ஸ்டாண்டிங் லைன் வேறு வேறையாக போட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் சென்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து மார்க்ஸ் இருக்குது. இதில் கடைசியில் 13 days சேலஞ்சுக்கு அப்புறமா மார்க்ஸ் யார்டு ஹையில் இருக்கோ அதில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 சாய்ஸ் பண்ணி அவங்களுக்கு இன்ஷால்லா சர்டிஃபிகேட் அண்ட் அவார்ட் கொடுக்குறேன். இன்ஷால்லா இந்த கிளாஸ் எல்லாரும் கட்டாயம் செய்யுங்க. செஞ்சு எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.